ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் சேகரை வாட்ச் பண்ணுறதுக்காக இந்த அங்கிளும் ஆண்டியும் கேமரா வச்சுருப்பாங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக திரும்பவும் அவளோட ரூமுக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்து அந்த கேமராவும் எடுத்துகிட்டு இந்த பக்கம் திரும்பினா டக்குன்னு அங்கே நம்ம சேகர் வந்து நின்றுட்டுருக்கா. நீங்கள் இப்போ இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க, திரும்பவும் எதுக்காக என் ரூமுக்கு வந்தீங்கன்னு கேட்டால் திரும்பவும் பசிச்சு அதனால் சாப்பாடு எடுக்க தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கையில் கேமரா வச்சுருக்கிறத அவள் பார்த்துட்டானா அவ்வளோதான். ஸோ அதனால் அங்கே இருக்கிற ஃப்ளவர் வாஸில் தூக்கி அதை போட்டுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கேமரா வைக்கிறங்கிற பேரில் அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வேற கழிச்சு போட்டிருப்பாங்க. என் ரூமே உங்களால் இந்த நிலமையில இருக்குது, மரியாதையே அந்த ரூமை இப்போவே க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வேலை வாங்கிட்டு இருக்கா. 2 பேரும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. நல்ல வேலை பண்ணீங்க. அப்புறம் என்ன, உங்களுக்கு சமைக்க தெரியுது, வீட்டை க்ளீன் பண்ண தெரியுது, அப்புறம் எதுக்காக தண்டத்துக்கு வீட்டில் இருக்கீங்க, மரியாதை இங்கேருந்து போங்க, இதுக்கப்புறம் என் ரூம் பக்கம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரட்டி விட்டுறா. அவங்க போயிட்டாங்க. பட் இருந்தாலும் இவளுக்கு சந்தேகமாக இருக்குது, எதுக்காக அவங்க 2 பேரும் திரும்ப திரும்ப என் ரூமுக்குள்ளே வரணும், அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ அங்கே இருக்கிற ரூமில் ஒரு இடத்துலையே தேடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சேரை போட்டு மேலே தேடி பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு கீழே விழ போகிறா. அங்கே கரெக்டாக ஆகில் வந்து அவளை பிடிச்சிடுறான். அது மட்டும் இல்லாமல், சனம் எனக்கு இப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சு, நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், நீ அதனால தான் என்னை விட்டு விலகி போகிறேன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளோட கான்ட்ராக்ட் மேரேஜோட அந்த கான்ட்ராக்ட் இன்னும் 4 நாளில் முடிய போதில்லை, அதை நினச்சி தானே நீ வருத்தப்பட்டு இருக்க, சரி வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கழிச்சிட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் ஹயா கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு இவளுக்கு ஒரு ஃபீலு, ராகத் வந்து வீட்டுக்கு வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அங்கேருந்து ஓடி போயிட்டு அவசரமாக போயிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை. தம்பிக்காரனும் வந்து நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவளும் அங்கேருந்து போக பார்க்குறா. அதுக்கப்புறமா தான் தெரியுது ராகத் உண்மையிலே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வர்றது கூட இவளுக்கு வந்து உணர முடியுது. இதுதான் காதலோட மகிமையோ என்னமோ தெரியல. வந்ததுமே அவனை அப்படியே வெக்கப்பட்டுட்டே பார்த்துட்டு இருக்கா. தம்பிக்காரனும் அவனை ஹக் பண்ணிட்டு எப்படின்னா இருக்கீங்க, என்ன திடீர்னு சீக்கிரமாக வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதுவா ஹயாவை கல்யாணம் பண்ணிக்கணும்ல, அதனால தான் வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு திரும்ப ஒர்க் வந்துச்சுன்னா திரும்ப போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஹயாவை வெக்கப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. இவனும் உண்மையிலே வந்து ஹயாவை காதலிக்கிறான் இல்லையா. ஸோ அதனால் தம்பிக்கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்தை பற்றி சொல்லியே ஆகணும், நான் ஹயா விட்டு பிரிய விரும்பலை, அவள் கூட தான் நான் வாழ விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ணன் ஒரு தெளிவான முடிவு எடுத்துகிட்டு தான் வீட்டுக்கே வந்திருக்கான். தம்பிக்காரன் என்னடானா, அண்ணன் நல்லா யோசிச்சு தான் வீட்டுக்கு வந்திருக்காரு, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆகிடும், அப்புறமா ஹயா திரும்பவும் என்னை மேரேஜ் பண்ணிப்பா, அப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவன் கனவு கண்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஆகிலும் சனம ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். பார்த்தா அவங்க 2 பேரும் பண்ணாங்க இல்லையா, அதாவது சனமும் ஆகிலும் பண்ண அந்த ட்ரீம் ஹவுஸ் தான் இருக்குது. ஸோ அதை வந்து காமிச்சு, என்னோட வாழ்க்கையில் நான் எவ்வளோ வீடை வந்து டிசைன் பண்ணியிருக்கேன், ஆனால் நம்மளோட ட்ரீம்ஸ் ஹவுஸ் மாதிரி இவ்வளோ அழகாக வந்ததே கிடையாது, ஏன்னா நம்ம 2 பேருமே இதை காதலோடு தான் பண்ணோம், அதனால தான் இது அவ்வளோ அழகாக வந்திருக்கு. அந்த அழகான காதலை நான் இழக்க விரும்பலை சனம், நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் சனம், நம்மளோட கான்ட்ராக்ட் மேரேஜோட அந்த கான்ட்ராக்ட் முடிய போகுது, அதனால நம்ம உறவும் முடிய போகுதுன்னு அர்த்தம் கிடையாது. நம்மளோட வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்கலாம், அதாவது நம்மளோட கல்யாணத்தை உண்மையாக பண்ணிக்கலாம், போன தடவை இல்லாமல் உண்மையாக 2 பேரும் மனசுக்கு பிடிச்சி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கோ ஒன்றுமே புரியல. எஸ் சனம், இன்னும் 4 நாளைக்கு அப்புறம் நம்மளோட கான்ட்ராக்ட் முடிய போகுது இல்லையா, ஆனால் அது முடியறதுக்குள்ளே நான் உன்னை மனசார திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முட்டி போட்டுக்கிட்டு, இதில் உனக்கு சம்மதமா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவளுக்கோ ஒன்றுமே புரியல. இவ கண்ணுக்கு இதே மாதிரி ரிஹான் ப்ரப்போஸ் பண்ணான் இல்லையா, அதுதான் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. இவங்கிட்ட என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டே இருக்கா. அவனோ பதில் சொல்லு சனம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அந்த நீலாம்பரியும் அகில் என்னப்பா பண்ணுற, இங்கே வாப்பா கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ அதனால் இவளும் அம்மா கூப்பிடுறாங்க, இப்போ என்னென்னு கேட்டுவாங்க ஆகில்னு சொல்லிட்டு துரத்தி விட பார்த்துட்டு இருக்கா. அம்மா கூப்பிட்டாங்கன்னா அது அப்புறமா போய் நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன், நான் இப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்டேன்ல அதுக்கு பதில் சொல்லு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, நான் உங்ககிட்ட கண்டிப்பாக பதில் சொல்கிறேன், ஆனால் இப்போ போயிட்டு அம்மா எதுக்காக கூப்பிட்றாங்கன்னு போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வரட்டி விடுவோம். கண்டிப்பாக அப்போ நீ அப்புறமா பதில் சொல்லுவதானே, சரி ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவளோட ரூமுக்கு வந்துட்டு சம கோவத்தில் இருக்கா. அந்த ரசியாவை கூப்பிட்டு விட்டுருப்பா போல், அவள் வந்து திட்டிகிட்டு இருக்கா, நீ என்ன நினச்ச நேரத்துக்கு என்ன கூப்பிட்டு இருக்க, நான் என்ன நீ வச்ச ஆளா, நம்ம 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீலாம்பரிக்கு கண்டிப்பாக சந்தேகம் வந்துடும் நம்ம மேலே, எதுக்காகடி இப்போ என்ன நீ கூப்பிட்ட அப்படின்னு கேட்டால், வாயை மூடு, நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன், இங்கேருந்து நான் இப்போவே கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன விஷயம், எதுக்காக நீ இவ்வளோ கோவப்படுறேன்னு கேட்டால், அந்த ஆகில் அந்த லவர் பாய் இருக்கான்ல, அவன் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருக்கான், அந்த கான்ட்ராக்ட் இன்னும் 4 நாளில் முடிய போகுது இல்லையா, அதனால அவன் அதுக்குள்ளேயே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டுட்டு இருக்கான். நான் என்ன பண்ணுறது, அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்டால், இது நல்ல விஷயம் தானே, ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சு, இதுக்கே நீ இவ்வளோ கோவப்பட்டுட்டு இருக்க, அவன் கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நீ அவன்கிட்ட சைன் வாங்குறது ரொம்ப ஈஸியாகிடும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவள் காரியத்தில் கண்ணா இருக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கா. அப்படியா, அப்போ நீ சொல்கிற மாதிரி அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், உனக்கு சைன் வாங்கினா மட்டும் போதும், என் வாழ்க்கை எப்படி போனாலும் உனக்கு பரவாயில்ல அப்படி தானே, இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, கல்யாணங்கிறது எவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்டு, நான் வந்து பணத்துக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா, என்னால் இந்த வேலைலாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற
மாதிரி சொல்லிட்டு இப்போவே நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கா. டக்குன்னு அவளை ஸ்டாப் பண்ணுறதுக்காக 1,50,00,000 உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளும் அப்படியே நின்றுடுறா. நல்லா யோசிச்சுக்கோ, உனக்கு 1,50,00,000 இப்போ நான் தரேங்கிறேன். முன்னாடி நான் 1,00,00,000 தானே தரேன்னு சொன்னேன். இப்போ நீ அவனை கல்யாணம் பண்ணுறதுக்காக இன்னும் ஒரு 50 லட்சம் எக்ஸ்ட்ரா போட்டு 1,50,00,000 நான் தரேன். நல்லா யோசிச்சுக்கோ, இதனால உன்னோட வாழ்க்கையே மாறி போயிடும். அவனை என்ன நான் உண்மையாகவே கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன்னா அவன் உங்ககிட்ட நெருங்கி வராங்கும் போது அந்த சான்ஸை நீ யூஸ் பண்ணிக்கோன்னு தான் நான் சொல்ல வரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால், இப்படிலாம் சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்க தான் செய்வா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அவன் என்னடானா நீ எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி என் வாழ்க்கையை நான் இழக்க விரும்பலை இந்த பணத்துக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இந்த விஷயத்த பண்ணவே முடியாது, நீ வேற ஆளை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ மறுநாள் ஆயிடுது. நம்ம செகர் குளிக்க போகிற நேரமாக பார்த்து அந்த அங்கிளும் ஆண்டியும் வந்துட்டு வச்ச இடத்துல இருந்து அந்த கேமராவை எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இதை நம்ம எல்லாருக்கு முன்னாடியும் போட்டு காமிச்சு அந்த செகரோட மானத்தை வாங்கிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுக்கிட்டு நான் ஒரு முக்கியமான ஒரு டிவிடியை போட்டு காமிக்கிறேன், அதை எல்லாரும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம செகர், அப்புறம் ஆகில், அப்புறம் அந்த நீலாம்பரி எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. நீலாம்பரியோ கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது மட்டும் இன்றைக்கி ஆகிலுக்கு தெரியட்டும், அதுக்கப்புறம் சனமா அவனே வீட்டை விட்டு துரத்திடுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அதே மாதிரி அவங்களும் ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அது என்னடானா பிளாங்காக வந்துட்டு இருக்கு. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அதில் ஒன்றுமே வரல. என்ன அங்கிள் இதை பார்க்கறதுக்காக தான் எங்களை வர சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆகில் கேட்டா, இதில் கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்குப்பா, எதுக்காக இது ஒர்க் ஆகலைன்னு தெரியல அப்படின்னு சொன்னா, ரிமோட்டை கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆகில் வாங்கி ஓட விட்டு பார்த்துட்டு இருக்கான். அதில் பார்த்தா நம்ம சனம் வந்து அந்த சேர் மேலே போட்டு ஏறி நின்றுட்டு இருந்தால அதுதான் வருது. உடனே இவன் கோவப்பட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, இது சனமோட ரூமோட ஃபுட்டேஜ் ஆச்சு, இதை எதுக்காக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டா, பரவாயில்லப்பா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்க போய் தானே ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்காக சனமோட ப்ரைவசி விஷயத்தெல்லாம் இவங்க தலையிடுவாங்களா அப்படின்னு கேட்டால், நம்ம தான் போட்டு தான் பார்ப்போமே, அதில் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே, சத்த அமைதியாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையனை ஆஃப் பண்ணி வைக்கவும் அதுக்கப்புறம் திரும்ப ப்ளே ஆகுது. அதில் அவள் ஏறினது, அதுக்கப்புறம் ஆகில் கரெக்ட் டைமுக்கு வந்து அவளை பிடிச்சது, அப்புறம் ரூமுக்கு வான்னு அழைச்சிட்டு போனது அப்படிங்கிற எல்லா விஷயமே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறமா ரூமில் செகர் பேசிகிட்டு இருக்கா. அதாவது ஆகில்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கா. நீங்கள் நம்மளோட வாழ்க்கையை பற்றி இவ்வளோ தூரம் யோசிக்கும் போது நான் எப்படி யோசிக்காமல் இருப்பேன், அதனால் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு அதில் சம்மதம் தான், நான் அவங்க கூட சேர்ந்து வாழ ஆசைப்பட்றேன், நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் குபுல்ஹே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதை கேட்டதுமே நம்ம ஆகிலுக்கு செம சந்தோஷம். அப்படியே சனமை கட்டி பிடிச்சிட்டு தேங்க்யூ சனம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவ்வளோ டக்குன்னு ரிஹான் பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விலகி நின்றுட்டு இருக்கா. நீலாம்பரியோட முகத்தை பார்க்கணுமே அப்படியே கோவத்தோட கொந்தளிச்சிட்டு இருக்கா. நம்ம என்ன பிளான் பண்ணி இந்த டிவிடியை போட சொன்னால் இவங்க 2 பேரும் அப்படி என்னத்தை ரெக்கார்ட் பண்ணி தொலைச்சாங்க, இப்போ என்னடா ஆனால் ஆகில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்போ தான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலி வந்து சகர் எப்படி இந்த விஷயத்த மாற்றினா, கேமரா இருக்கிறதா அவளுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. நம்ம ரிஹான் நிறைய குழந்தைங்களுக்கு பட்டாசு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கான். அப்போ அவனோட பர்ஸில் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு பில்லு இருக்குது. அது வந்து நம்ம சகர் ஃபஸ்ட் டைம் வந்து ஆர்டர் பண்ணி நிறைய ஃபுட்டு சாப்பிட்ருப்பா இல்லையா, அந்த பில்லை கூட இவன் பாதுகாத்து பத்திரமா பர்ஸில் வச்சுருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு இவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கான் செகரை நினச்சி. அப்போ அங்கே கரெக்டாக செகரும் வந்துட்டு அந்த பேப்பரை பார்த்துடுறா. அதுவுமே அந்த தாபாவோட பில்லு அப்படிங்கிறது அவளுக்குமே தெரியும். அது அவ்வளோ முக்கியமான பேப்பரா ரிஹான், அதை நீங்கள் எதுக்காக இவ்வளோ பொக்கிஷமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இது நான் பொக்கிஷமாக தான் இத்தனை நாளாக வச்சுட்டு இருந்தேன், ஆனால் இது இப்போ நான் வச்சுட்டு இருக்கிறதுல எந்த ஒரு பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கசக்கி தூக்கி போட்டுடுறான். நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டால், வேறு என்ன பண்ணுறது, என்னோட கடந்த கால மெமரிஸை நான் கெட்ட விஷயத்தை எல்லாத்தையும் நான் மறக்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன், அதே மாதிரி தான் அவளையும் நான் மறக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் இவளாக கண் கலங்கிட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்படியா அவங்களுக்கு அது கெட்ட விஷயமா இருந்துச்சுன்னா, அவள் கெட்ட விஷயமா இருந்துச்சுன்னா அப்போ மறந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறான். ஆனால் அதுக்கப்புறம் இவன் சொல்கிறான், ஆனாலும் என்னால் முடியல, ஏன்னா நான் உண்மையாக அவளை காதலிச்சிட்டேன்ல, என்னால் மறக்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த விஷயத்த சொல்லும் போது அவ அங்கிருந்து போயிடுறா. இவன் திரும்பி பார்க்கும் போது அங்கே அவள் இல்லை. அப்படியே அழுதுட்டு வந்துட்டு இருக்கும் போது திரும்ப அந்த ரூமுக்குள்ளே ரசியாக கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, உனக்கு என்ன தாண்டி வேணும், நான் தான் 1,50,00,000 பணம் தரேன்னு சொல்கிறேன்ல, அப்போ நீ முடியாதுன்னு சொல்கிற, உனக்கு அவ்வளோ திமுறா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நல்லா யோசிச்சுப்பாரு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. ஏன்னா நீ இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது சனமோட வாழ்க்கை, இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டே அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவனுக்கு சந்தேகம் வந்துடும். அதுக்கப்புறம் சனமை தான் அவள் கெட்டவன் நினச்சிட்டு இருப்பான். அப்புறம் அந்த நீலாம்பரி அவள் ஈஸியாக சனமை வீட்டை விட்டு துரத்திடுவா. ஒன்றால் அந்த பொண்ணோட வாழ்க்கையை அழியணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் எமோஷ்னலாக பேசினதும் டக்குன்னு இவ்வளோ எனக்கு 2 கோடி ரூபா வேணும் அப்படின்னு கேட்டுருக்கா. இவ்வளோ ஒன்றும் புரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டால், ஆமாம் இந்த விஷயத்த நான் பண்ணணும் அப்படின்னா நீ எனக்கு 2 கோடி ரூபா பணம் கொடு, நீ எனக்கு நான் கேட்குற பணத்தை கொடுத்த அப்படின்னா நானும் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன், கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் என்ன அன்னைக்கு நைட்டே நான் வந்து அவன்கிட்ட பேப்பரில் சைனை வாங்கிட்டு நான் இந்த வீட்டை விட்டு நிரந்தரமாக போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கோ வேற வழி இல்லை, 2 கோடி ரூபா பணம் கேட்டாலும் இப்போ இவ இருக்கிற நிலைமைக்கு கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால
அதனால சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டா. அப்படி பேசிட்டு இந்த பக்கம் திரும்பும் போது அங்கே இருக்கிற கேமராவை இந்த ரஷ்யாவோ கவனிச்சிடுறா. கேமராவா, இது எப்படி ஓ ரூமுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அப்போ தான் நம்ம சகரும் சந்தேகப்பட்டுட்டு, நான் சந்தேகப்பட்டது சரிதான், அந்த அங்கிளும் ஆண்டியும் இதை வைக்கிறதுக்காக தான் என்னோட ரூமுக்கு அடிக்கடி வந்திருக்காங்களா, இதை என்கிட்ட கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த கேமரா இருக்கிற மாதிரி இவ போயிட்டு ஆஹில் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி கேமரா முன்னாடி நின்றுக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பா போல. இது எல்லாமே இவங்களுக்கு முன்கூட்டி தெரிஞ்சதுனால தான் அந்த டிவிடியை ப்ளே பண்ணும்போது அமைதியாக இருந்திருக்காங்க போல. அதுக்கப்புறம் ஆகிலும் ஃபோனை பேசிட்டு வந்துட்டு ராகத் தான் கால் பண்ணா, ஹயாக்கும் ராகத்துக்கும் கல்யாணமா, அவங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்மளோட கல்யாணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த நீலாம்பரியை கடுப்பேற்றுற மாதிரி சகரம், ஸ்வீட் எடுத்துக்கோங்க மாமியாரே, உங்கள் பையனை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படாதடி, கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தானே சொன்னா, இன்னும் இந்த கல்யாணம் நடக்கலைல்ல, அந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறா. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் ஃபைஸ் கிட்ட ராகத்தும் எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஃபைஸ், நான் இந்த விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் சொல்கிறதுக்கு சரியான டைம் கிடைக்கல, நீ எங்கே என்ன பேச விட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எனக்கும் ஹயாக்கும் கல்யாணம் நடக்க போகுது இல்லையா, அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிவோன்னு மட்டும் நீ நினச்சிட்டு இருக்காதே, ஏன்னா நாங்கள் 2 பேரும் உயிருக்கு உயிராக காதலிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கும் ஒன்றுமே புரியல, என்னன்னா சொல்கிறீங்க, ஹயா உங்களை காதலிக்கிறாளா அப்படின்னு கேட்டால், ஆமாம் ஹயா என்ன தான் காதலிக்கிறா, இன்ஃபேக்ட் அவள் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கான காரணமே என்னால் தான், ஏன்னா நான் அவகிட்ட போயிட்டு மேரேஜ் ப்ரப்போசல் பேச போகும்போது அவ நான் தான் எனக்காக தான் பேச போறேன்னு நினைச்சுக்கிட்டு தான் அவ சம்மதம் சொல்லியிருக்கா, அதனால தான் இந்த கல்யாணமே நடந்திருக்கு, அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு ஹயாக்கு இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லிட்டு, எனக்குமே கல்யாணத்துக்கு அப்புறமா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா. அது எப்படின்னா நீங்கள் இப்படிலாம் சொல்லலாம், நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்கல்ல ஹயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொன்னா, நான் அன்னைக்கு என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் பண்ணேன், ஏன்னா நீ வந்து அன்னைக்கு ரோட்டில் போயிட்டு கார் முன்னாடி நின்றுட்டு இருந்த, உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோ அப்படிங்கிறதுக்காக தான் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தனே தவிர நான் ஹயாவை உண்மையிலே காதலிக்கிறேன், அவளும் என்ன காதலிக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஹயா அவங்களை காதலிக்கிறான்னு நான் எப்படி நம்புறதுன்னு கேட்டால், இது உனக்கே தெரியும் ஃபைஸ், ஏன்னா அவள் என்ன காதலிக்கிறதுனால தான் நீ அவகிட்ட நெருங்கி போகும்போதெல்லாம் அவள் உன்னை விட்டு விலகி போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனு எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹயா கிட்ட எப்போ இவன் நெருங்கி போனாலும் அவள் வந்து விலகி தானே போவாது, எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இவனுக்கா மனசு தாங்கிக்கவே முடியல அப்படின்னு நின்றுட்டு இருக்கான். இதுதான் உண்மை, இது எவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிறியோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவனுக்கோ ஒன்றுமே புரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.